முதல் பாலே டாட் பால். ஆமாம் ஆமாம். ஷாட்டுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. டாட் பாலுங்க. ரெண்டு டீமுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக நடத்தி கொடுங்க. போன மேட்ச் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஷாட்டுங்க. ஹிட்மேன் ஹிட்மேன் நீ இதை பாடுறா ஃபர்ஸ்ட். அவன்கிட்ட ஃபோனை கூடான்னு நான் உன்னை. ஹிட்மேன் இதை பாரு ஃபர்ஸ்ட். நோ பாலா? என்னடா சொல்ற சந்தோஷ்? நோ பால் நல்லா ஸ்ட்ராங்கா கூடு. சூப்பர் நம்பருங்க. இது ஏதோ அவன் பார்த்துருக்கான். 6 பேர் நோ பால். சபா சபா. ஓகே ஓகே ஓகே. நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ். சூப்பர் சந்தோஷ். சூப்பர் சூப்பர். கரெக்டா பாருங்க. அருமை அருமை அருமை. ஃப்ரீட்லாம் கிடையாது. நோ பால் பாருங்க. ஃப்ரீட் எந்த நோ பாலுமே ஃப்ரீட் இல்லைங்க. நீங்க ரூல்ஸை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பாலகிருஷ்ணா காலைல வரைக்கும் உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப். டாட் பால். சூப்பரா போட்டுருக்காருங்க. ஒரு வருஷம் வருஷம் பிரீமியர் லீக்னா அப்படியே தரமா வரையும் செய்யா போல. எந்த டீம் எடுக்கிறாங்களோ அந்த டீம் வைப்பா போல. 33 நம்பர் பிரீமியர் லீக்குன்னு செஞ்ச செலவு ஒரு ஜாக் ஸ்பேரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹை ஸ்கோர் மேட்ச். டாட் பால் ஓவர். ஹிட்மேன் அத உட்றா இத பாடுறான்னா உன்னை ஃபர்ஸ்ட். ஸ்கோர் ஹிட்மேன் 3 ரன். ஓகே அதை விட இதை பாரு. சரோ போடுறாருங்க. போல வாங்கிட்டுக்கிறாருங்க காலு. சரி விடுங்கடா விடுங்கடா விடுங்கடா. விடுங்கடா நவீன் விடு. ரைட். ஷாட்டுங்க. 4ங்க. போறங்க இந்த பால். போல்ட். அடுத்த பாலே குயிக்கருங்க. ஐடியாவா போறாங்க சரம்.
கிஷோர் இங்கேருந்து ஓடுறாங்க, கை கொடு. பரத்துக்கு வேற 2 வாட்டி வழிக்குச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் தான் பெஸ்ட் பேட்ஸ்மேன் நினைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. அங்க என்னங்க த்ரோ இது பிரேம்? ஃபாஸ்டா பண்ணுங்க சரோ. எங்க பும்ரா ஸ்லோ இருங்க, இது அவுட்டுங்க. 2 டீமுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் 1.5 ஹவர் நடந்திருக்கு. கொஞ்சம் 2ஆவது மேட்ச் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சீக்கிரமா முடிச்சு கொடுங்க. ஒரு பாலுக்கும் பேட்ஸ்மேன் போய் பேசாதீங்க. ஒரு பாலுக்கும் வந்து ஃபீல்ட் செட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நம்ம சப்போர்ட் பண்ணி நடத்தினா தான் ஃபாஸ்ட்டாக நடத்த முடியும். முடிஞ்ச அளவுக்கு 8 மேட்ச் நடத்துறதுக்கு புஷ் பண்ணணும். அபி இவர் ஒரு சிறந்த பேட்ஸ்மேன். சரோ அலோவ் பண்ணாதீங்க. ஒரு பாலுக்கு வந்து பேசுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஃபாஸ்ட்டாக நடத்தி கொடுங்க. சரோக்கும் அபிக்கும் ஒரு பழைய பேட்டில் ஒன்று இருக்குங்க. அருமையாக ஆடிங்க ரன் கேஸுங்க. அவங்க நல்லா தெரியுது இந்த கிரவுண்டுக்கு பொறுக்கி தான் இருக்கணும்ட்டு சிங்கிளாக போட்டு இருக்காங்க. சொல்லுங்க 11 2 ஓவர் முடியும். நிற்க 11. 3வது ஃபாஸ்ட்டாக வந்துருங்க. அடுத்த கேப்டன் வந்து அடுத்த ஓவர் யார் போட போகிறான்னு ரெடியாக இருங்க. அடுத்ததாக களத்தில் இறங்கி இருக்கிறார் மிஸ்டர் மாவு. அவர் நூல் எடுத்து கட்டினார்னா அந்த மாதிரி கட்டுவார். பாலை போட்டார்னா சுற்றுவார். மிஸ்டர் மாவு அருமையாக போடுவார். நம்பர் 8 இருக்குங்க மாவு. அவர் விக்கெட் எடுத்தார்னா எல்லாரும் கையை தட்டு. இருடாவா அந்த சூப்பர் அண்ணன் களத்தில் வந்துட்டான். விக்கெட் தான் ஃபீல்டிங் செட் பண்றாருங்க அண்ணாமலை. ஊத்து இரண்டு ரன்களை அடித்து தனது அணிக்கு 2 ரன்களை பெற்றுக் கொள்கிறார். நம்பர் 33 கையை ஃப்ரீ பண்றாரு. அடுத்த பால் விக்கெட்டா இருக்குமா? சுத்துறாருங்க. அதே மாதிரி தாங்க சுத்துவாரு அவரு. சுத்துல அருமையான காட்சி. காணாதவர்கள் காணுங்கள். அருமையான காட்சி. பின்னாடி ஒரு சின்ன விக்கெட் கீப்பர் இருக்காரு. மீண்டும் ஒரு நல்ல பந்து. அதை அடித்து 4ஆக மாற்றுவாரா? ஃபீல்டர் 4ஆக மாற்றுவாரா? இல்லையா? இல்லை, 3ஆக மாற்றிவிட்டார். நல்ல ஒரு ஃபீல்டிங்க. நல்லா ஃபீல்டிங் பண்ணி 3 ரன் ஆக்கிட்டாங்க.
கையை ஃப்ரீ பண்ணாலும் அதே பால் காலையில் வந்து காசிமேடு போயிட்டு வந்துருப்பான்னு நினைக்கிறேங்க. நண்டலாட்டு வந்து ஃபீல்டு நிற்க வச்சுருக்காங்க. தூண்டில் மாட்டி நண்டு சொல்லலாம். நண்டு உய் 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 நண்டு போர் வீரர் சேஷன் இருக்காருங்க டக்அவுட்ல பாருங்க. இம்பாக்டாக போர் வீரன் சேஷன் இருக்காரு. போர் வீரன் அருமையான ஆடி கவர் திசையில் பாலை பிடித்தார். நல்ல ஒரு சன்ஸ்கிரீன் வாங்க காசு இல்லாததால் தனது கடையில் இருந்து மாவை வாங்கி மூஞ்சி பூசிக்கொண்டு வந்தார் அண்ணாமலை. இப்பெருமை அவரையே சேரும். போன வருஷம் சிஎஸ்கேவா, இந்த வருஷம் மும்பையா ட்ரேட் பண்ணிட்டாங்க. மும்பை அகலப்பந்து காலையில் தோசை அருந்தாததால் அகலப்பந்தாக போட்டுக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. அருமையான புல் டாஸ். அது அழகாக ஆடி 2 ரன்னாக மாற்றுவார்களா? இல்லை. அங்க ஒரு நல்ல ஃபீல்டிங் கிஷோரிடம் இருந்து 1 ரன் மட்டுமே. அண்ணாமலை அருமையாக போட்டுட்டு இருக்கிறார். டிஷர்ட்டை இறக்கி விடுறார். அது ஏறிக்குது. அருமையாக போட்டுட்டு இருக்காருங்க ஆசிக் ஷூவை போட்டுன்னு. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பா இல்லை விட்டார்கள். ரன்னோட வாய்ப்பா இல்லை இல்லை. அதே போல காலையில் காசிமேடு சென்று நண்டு பிடித்தது போல ஒரு 10 மணி அளவில் ரேஷன் கடைக்கு போய் மூட்டை தூக்கி கொண்டு வராங்க. மூட்டெல்லாம் ஃபீல்டு வச்சிருக்காங்க. நல்ல ஒரு ரிவர்ஸ் கேட்சாக வாய்ப்பா இல்லை. ஓடுறாரு ஓடி ஓடி ராஜா மாலப்பூடி ராஜா. அண்ணாமலை சேஷன் நின்று கொந்தளிச்சிருக்காரு. பாலே பிடிக்க மாட்டாங்க. நீங்க எதனா கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க. இங்க கமெண்ட்ரி வந்தீங்கன்னா வளர்ந்த ஐடி பார்க்கலாம். நீங்க வளர்ந்த ஐடி ஏன்னா ரைட் இந்த இடத்துல அவங்க வீட்டில் ஒரு XXX 4X நீட்டு தான் எடுத்துருவாங்க. ஐடிக்கு ட்ரெஸ்ஸு கிழிச்சான். பேண்ட் போட்டு உக்காந்து ஐடி. ஸ்கோர் நாப்பா ஹிட்மேன் பாலா 22 ஓயப்பா 22. மீண்டும் களத்தில் வந்திருக்கிறார். 3 வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரைவல்ரி பார்க்குறோம். 4 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரைவல்ரி. 4 வருஷத்துக்கு முன்னாடி 4 பால் இவர் போட்டாரு, அவர் அடிச்சாரு. இப்போ திருப்பி 6 பால் போட வந்திருக்காரு. அவர் களத்தில் நிற்கிறாரு. அடி ரிவெஞ்ச் இருக்குமா இல்லை திருப்பி ரிவெஞ்ச் ஆகுமா? அருமையான தடுப்பாட்டம். நோ பால். இது ரீப்ளே பார்க்குற மாதிரி இருக்கு. 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே பண்ணாரு. நோ பால். கீப்பர் சேஞ்ச் சொல்லல. அண்ணாமலை கீப்பர் சேஞ்ச் சொல்லல. ஞாபகப்படுத்தி அதிகம் அவருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மும்பை இந்தியன்ஸ். இங்கே பாரு அங்கேருந்து வருன்னு சொல்லாதீங்க. ஒரு நாள் இங்கே இருக்கணும். 12th மேன் இங்கே இருக்கணும். 22. டாட் பால். நல்ல ஒரு கம்பேக்குங்க. 12th மேன் வாங்கப்பா. நீங்க இல்லைன்னா கேட்க முடியாது. 12th மேன் இருக்கணும். 12th மேன் வாங்கப்பா. பாலை பிடித்து உடனே அடிக்க முயற்சி செய்தார் மாவுமலை. சன்ஸ்கிரீன் இல்லாத காரணத்தினால் தனது கடையில் இருந்து மாவை தனது மூந்தில் பூசிக்கொண்ட அண்ணாமலையை பெருமை சேரும். அகல பந்து. ஒரு பந்து போட்டு 4 ரன்கள் கொடுத்துள்ளார். மீண்டும் ஒரு அகலப்பந்து போடாதேடா. நல்ல ஒரு அடி கேட்சாக வாய்ப்பா. நண்டு தனது 2 கையை பிடித்து அருமையாக பாலை பிடித்தது நண்டு.
நண்டு கட்டிங் படி கையை வைத்து வாளை பிடித்து விட்டார். வாளை காசிமேடு சென்று வலையை மாட்டின நண்டு மைதானத்தில் நன்றாக உதவியுள்ளது. நண்டு 2 இடுக்கியை வைத்து அருமையாக பிடித்தது நண்டு. அந்த நண்டு எங்கேருந்துப்பா ஸ்கின்ஸ் தைச்சிங்க சொல்லுங்கப்பா. நாங்களும் வீட்டில் வளர்க்குறோம்ப்பா, நண்டு வாங்கி போடணும்ப்பா. அடுத்ததாக அவர்களும் காத்துக் கொண்டிருக்கிறோம். தெலுங்கா பாயிண்ட் திசையில் நிற்கிறார். இடுப்பில் கை வைத்து தனது சிறு வயதிலிருந்து அவருக்கு இடுப்பில் வலி, அதனால் இடுப்பில் கை வைத்து தான் நிற்பார். நடக்கும் போதும் இடுப்பில் கை, தூங்கும் போதும் இடுப்பில் கை, ஓடும் போது மட்டும் அவருக்கு பின்னாடி 2 ரக்கம் வந்துடும். பரக் 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 பரக். யாருன்னா பசி வச்சா இங்க எக்ஸ்ட்ரா கவர்ஸ் ஒருத்தர் நிற்கிறாரு. டிஃபன் கடை அதிபர் மிஸ்டர் பூரி பூர்ணபுத்த பூரி. அவங்க கல்ல வைப்பாங்க, டேஸ்டா இருக்கும், சாப்பிடுங்க. சாலடில் போட்டு வைப்பாரு மெயினா. அகலப்பந்து மீண்டும் ஒரு அகலப்பந்து மாட்டார். டைம் வந்து 9:42. பூரியிடம் 9 சுற்று நிறைய இருக்கிறது. 9:42. தனது அணியின் ஐக்கானை கோபப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அந்த அணியின் கீப்பர். தலையில் ஏறி தொண்டையை கடிக்கப் போகிறார் சரு. கீப்பரு நண்டு அருமையாக கேட்ச் அடித்தார். நண்டு சோட்டி கவர்ஸ் திசையில் ஃபீல்டில் நிற்கிறார். சோட்டி அருமையான ஃபீல்டிங்க, ஆனா ஒரு ரன் ஓடிட்டாங்க. வேணாம் பைசன் நல்ல ஃபீல்டிங். அண்ணாமலை தனது டீமில் பியூஷ் சாவலா எடுத்து வச்சிருக்காரு. பாயிண்ட் திசையில் நிற்கிறார் பியூஷ் சாவலா. ஒரு பூமர் குத்தினா அதே மாதிரி இருப்பாப்ல, தூக்கி போட்டு 2 விக்கெட் எடுப்பாப்ல. We want Ajay in bowling. அருமையான தடுப்பாட்டங்க. ஆஹா ஸ்கிட்டிங் பா. இந்த ரேஷன் கடை லாரி போகும்போது மூட்டை ஊண்டுதுப்பா. இங்க எப்பவுமே ரேஷன் கடை கொடுங்கப்பா. அவன் வெயிட் பண்ணுங்கிறாங்க. கடையை தந்துட்டு மூட்டையை காணும். அண்ணாமலை இல்ல இது வந்து அண்ணாமலைக்காக தான் அந்த மூட்டை. ஏன்னா சாயந்தரம் அரிசி மூட்டை இல்லையா, அதனால இங்கேருந்து வாங்கி கடைக்கு எடுத்து அரிச்சிருவாப்புல. மாவு ரெடியா இருக்கும். தனது அருமையான தடுப்பாட்டம் அபி அவர்களிருந்து சரு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷமா அந்த ஓவரை போட்டுட்டு இருக்காரு. அண்ணாமலை பாலை பிடிச்சிருந்தா 1 நிமிஷத்துல போட்டிருக்கலாம். போன வருடம் அதே டீம், இந்த வருடமும் ஏகே. இது என்ன யூனிஃபார்ம் தெரியல, வேலையில கொடுத்தாங்களா அந்த யூனிஃபார்ம். அருமையா இருக்கு யூனிஃபார்ம். ஜொமேட்டோ அப்டேட் பண்ணிருக்காங்க டிஷர்ட்டை. அருமையா இருக்கு. அவரு ஜொமேட்டோ டெலிவரி மேனா இல்ல ஜொமேட்டோ பேகானு தெரியல. அருமையா இருக்கிறாரு. 2 கயிறு கட்டி விட்டா பேக் மேலே இருப்பாங்கள. டைம் அப். தண்ணி குடித்து 30 செகண்ட் தான். அண்ணாமலை இப்பதான் கரைக்கிறாப்புல தண்ணி ஊற்றி மாவை. அண்ணாமலை போகும்போது மறக்காம ஊட்டி எடுத்துன்னு போயிடு. சூப்பரா. அடுத்த மேட்ச் வந்து மாயசக்தி மாயமா வந்துருங்க. 1:30 மணிலாம் இங்க வந்துருங்க. சரிங்களா ஓகேங்களா டாய் முகேஷ் டாய் அண்ணாமலை டாய். அடுத்ததாக அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பியூஷ் சாவ்லா
ரக்கையை கட்டி வந்து கொண்டிருக்கிறார். அருமையாக போடுவார் உங்க பந்து. 48 நம்பர் எப்ப ஓவர் கொடுப்பீங்க? ஓவர் போடுறது வச்சிருக்கீங்களா, பேட்டிங் ஆட வச்சிருக்கீங்களா? நம்பரை மதிக்கிறாப்புல 48 ஒண்ணு. இது அர்சனல் இல்ல, இது சொர்சனல், இது சொமாஸ்னல். சொமாஸ்னல் அப்டேட்டட் வெர்ஷன். அடிடாஸ் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க சொமாட்டோக்கு. சாவலா ஸ்டார்ட் பண்ணுங்க. சந்தோஷ் சந்தோஷ் எதுவும் மேட்ச் இருக்குன்னு தெரியல எனக்கு. பசி எடுக்குதா? பசி எடுத்தா சொல்லுங்க. பூர்ண புச்ச பூரி இங்க இருக்கு, சூப்பரா சாப்பிடலாம். ஃபால்கன்ஸோ இன்வின்சிபிளும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க அடுத்த மேட்சுக்கு. இன்வின்சிபிளா ஒரு டீம் பேர் சொல்ல தெரியுதா உனக்கு? அப்போ இன்வின்சிபிள் சொல்ல தெரியுதா? ஐயோ ஏதோ ஆயிட்டு. பந்தை நல்லா நன்றாக துளி துளி ஓடி அருமையாக போட்டு இருக்கிறார் லெக்கட்டர். பிரதீப் பிரதீப் AK47 சுடுவாப்புல டப 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 டப. லஞ்சுக்கு அப்புறம் தான் சுடுவாப்புல டப டப டப. நல்ல ஒரு ஃபீல் செட்டிங்க. ஃபீல் செட், நல்ல ஃபீல் செட், சூப்பரா இருக்கு. சரவ் தனது அணிக்காக அருமையாக வேலையை செய்து கொண்டிருக்கிறார். மாயசக்தி அணியின் அடிமட்டமான போலர் சஞ்சய் வெறுப்பாக போட்டுவிட்டு 60 ரனை கொடுத்துவிட்டு முடித்து விட்டார். அஜயின் கால்கள் தரையில் நிற்கவில்லை. என்னை விடுங்கடா, நான் போடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆஹா, எங்க வந்தாருங்க? ஏங்க ஏன்ட்ட பால் இது ஏன் வருது? சரியா ஏங்குது? ரப்பர் ரப்பட்டு ஏன்ட்ட சிவன் ஏங்குது? இது பாலம்புற பால் இதா? ஏன்ட்ட சிவன்லையா மாமன் மூடாச்சு சிவன்லையா? அருமையான புல் டாஸ். அதை கரெக்டாக அடித்திருக்காரு. பாலை பிடிப்பாரா? 2 நாள் ஆகிட்டார். 3 நாள் போறா இல்ல 3 நாள் ஆகிட்டாருங்க. அஜய் தனது அணிக்காக அருமையாக பாலை போட்டுக் கொண்டிருக்கிறார். அண்ணாமலை கையை ஆட்டி தண்ணி கேட்கிறார். அசம்பிளியா என்ன யார் பேர் நடத்துறா? பேர் மீண்டியா டீனா தான் கூப்பிடணும். அப்ப அடடா, அருமையான பந்து. அதை பிடித்தாரா? ஊட்டை பிடித்தார். ஊட்டை தனது அவங்களோட டீம்ல இருக்குது. ரொம்ப உபயோகமா இருக்கு. பட்டு நின்னுது அப்படியே. அண்ணாமலை வேற கையாட்டி தண்ணி கேட்கு. ஒரு ஜெர்சியில வந்து தப்பான பிரிண்டிங் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிடுது. ஒன்னு இருக்குது ஃபுல்லா. ஸ்கொயர் திசையில் நண்டு அங்கு இங்கும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. மண்ணில் குழியை தேடி கொண்டிருக்கிறது நண்டு போய் புகுந்துகிறதுக்கு. அருமையான பண்ணுங்க. ஏன்டா பால் இது? ஸ்கோரிங் இட்னா ஸ்கோரிங்களா? 37 அணியின் எண்ணிக்கை 27. 37 ஓகே தேங்க்ஸ்ரா. அணியின் எண்ணிக்கை 37. கவர் திசையில் ரவி பிஷ்னாய் நின்றுட்டு இருக்காரு. ரவி பிஷ்னாய் சோட்டி பிஷ்னாய் ஓரார் பிஷ்னாய். ஆஹா, தனது அணியின் ஹர்ஷீப் சிங் களத்தில் இருக்கிறார். ஹர்ஷீப் சிங் ஸ்ட்ரைக்கில் சிவம் டூபே தனது காலை நகர்த்தாமல் காலில் பெவிக்காலை பூசிக்கொண்டு வீடியோ ஹைலைட்ஸ். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. அருமையாக போட்டுட்டு இருக்காருங்க ஹர்ஷீப் சிங்.
நண்டு கையில் ஸ்கின்ஸை தைச்சு விட்டாங்களோ இல்லையோ பறக்குறாருங்க, பறக்குது நண்டு. அர்சிபியிடம் இருந்து மீண்டும் ஒரு அருமையான பந்து, ரெண்டாவது வாய்ப்பா, அவுட்டா அண்ணா அவர்களே. ஜான்விக் மாதிரி இருக்காருங்க, ஃபங்கெல்லாம் வச்சு அண்ணாமலை. ஜான்விக் கொஞ்சம் குண்டாயிட்டு இருக்காரு. ஜான்விக்னா யாருன்னே தெரியாது அவனுக்கு. அண்ணாமலை தனது அணியின் ஜாக்கி வேணும். காத்து வந்து ஃபேன் போட்ட மாதிரி அடிக்குது காத்து. உங்ககிட்ட இருந்து ஒண்ணுமே வர மாட்டேன். நாங்களும் பார்த்து பார்த்து பார்த்துன்னு இருக்கிறோம், அடிக்கவே மாட்டேன். தூக்கம் வருது எங்களுக்கு. அருமையான தடுப்பா, ஃபீல்டிங், அருமையான ஃபீல்டிங். ஓ மை காட், நல்ல ஃபீல்டிங் சார். அவங்க அணியின் கேப்டன் கிட்ட வந்து ரவி கிருஷ்ணா ஓட வச்சு டயர்ட் ஆகிறான் அவங்க டீம்ல. தனது அணிக்காக சோட்டு வைக்கும் ஜாக். நம்ம வந்து போன பால் சொன்னதுனால இந்த பால் அடிப்பாரு. அவரு கச்சிப்பு தூக்கி போட்டாப்புல, 6 தான் இந்த பால். கச்சிப்பு போட்டாலே அடி, காத்து பார்த்துட்டாப்புல. ஆஹா, காத்து லெக் சைடில் சொல்றேன், கவர்ஸ்ல தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு ஆடுறாப்புல ஒன் சைடு. சூப்பரா ஆடுறாருங்க நம்பர் 11. அருமையான அடி ரவி கிருஷ்ணாய், பாலை பிடித்து பிரதீப் இங்க ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டார். ஒரு நாள் பேமெண்ட் கட் பண்ணுங்க பிரதீப்க்கு. மீண்டும் அஜய் டாய், அஜய் டாய், அஜய் டாய். நடுவர் அவர்களே, அணியின் எண்ணிக்கை 41. அணியின் எண்ணிக்கை 41. அண்ணாமலை கையை தட்டுகிறார். 3 மூட்டையா விட்டு போயிடுவாங்க பாருங்க. ஃபீல்டுல ஒரு மூட்டை உண்டுக்குது, இங்க ஒரு 2 கலர் மூட்டை உண்டுக்குது. நேவி ப்ளூ மூட்டை ஒன்று, ஒயிட் கோட் மூட்டை ஒன்று. அந்த நேவி ப்ளூ மூட்டை தான் என்ன மூட்டைனே தெரியல, ரொம்ப அழுக்காகுது. வெள்ளை மூட்டை பாபு, வெள்ளை மூட்டை. அந்த வெள்ளை மூட்டை ஓரம் போடுங்க அத்தி. வெள்ளை மூட்டை சக்கரை மூட்டை இருக்குது பாருங்க. வெள்ளை மூட்டை அது அதுக்காக ஒரு மூட்டை நின்றுக்குது, என்ன மூட்டைன்னு தெரியல. அது வந்து சாணி மூட்டைன்னு நினைக்கிறேன், அது வரட்டி மூட்டை. அடடா, ஜாக் அருமையா போட்டிருக்காருங்க. தனது திசை காட்டி வச்சு ஜாக்ஸ் போற சூப்பரா போட்டிருக்காருங்க, திசை காட்டி வச்சு. அடுத்ததாக களத்தில் ரைனா வந்திருக்கிறார். ரைனாவின் செயல் ஒன்று கூட ஆனால் இவரிடம் இருக்காது. ஃபால்கன்ஸ் அணியை காணவில்லை, சீக்கிரம் வருவார் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். டாட் பால்.
இன்னும் 13 நிமிஷத்துல 2 ஓவர் போகணும் நீங்க. ஐடியா கூட்டு போங்கப்பா. இங்கேருந்து மைக்கை மட்டும் வாங்கி வச்சுட்டு இது ஒன்றும் பண்ண வாயில விட்டு விட்டு எடுக்குது மைக்கை, பேசவே மாட்டேங்குது. அதில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு மேட்சை விட இந்த மேட்ச்சில் தான் நிறைய ஒய்டு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒய்டு போட்டால் பரவாயில்ல ஜாக்க, இப்போ 100 ஒய்டு போடு. என்ன கொஞ்சம் மனசாட்சியோட பேசி வயிறு உள்ள இருக்காத. அருமையான தடுப்பாட்டங்க. ரைனா தனக்கு அணிக்காக 2 ரன் ஓடி இருக்காருங்க. ஐநாட்ட வேலையா வாதம் 2 ரன் ஓடுவாராம் கையில் வச்சுட்டு கூட. நோ பால்ங்க. நோ பாலடா சந்தோஷ். எஸ் நோ பால். நான் லெக் நோவா ரொம்ப சீக்கிரம் குத்துட்டு. தேங்க்ஸ்டா. பறக்குதுங்க பறவை. 1 ரன்னா 2 ரன் ஓடிட்டாங்க. அருமையான ஃபீல்டிங்க. அக்யூரசி இன்னுமே வந்து சின்ன பசங்க பாக்குற கார்ட்டூன் மாதிரி இருக்காருங்க. கால் தெலுண்டுக்குது, உடம்பு அவ்வளவு பெருசாகுது. ஒன்றும் புரியலைங்க. இவர் பேலன்ஸ்டா இருக்காரா, அப்படியே விட்டா ஊந்துருவாரு போல. பாப்பாய் மாரி இருக்காருங்க அவரு. இந்த வரட்டி முட்டி வரவங்க தூக்கி கொண்டு வந்து இங்க வைக்கிறாங்க வரட்டி முட்டிய. ரிவாஸ் 2 ரன் வாடிட்டாருங்க. அது வந்து பழக்கங்க. அப்படி வாடுவாப்புல கடையில் அப்படி மகள. அது வந்து பழக்கம். மஜாவா அவருக்கெல்லாம் ஃபீலிங்கே பண்ண முடியாது. பாயிண்ட் திசையில வாரி போட்டா இருப்பாருங்க. இப்படி இடங்கள்ல இடம் வச்சாப்புல டப்புன்னு வாரி 2 கிலோ 3 கிலோன்னு. மகிழன் போறாரு. எல்லாரும் அதை வச்சுட்டு ஒரு மகிழன் பேர் வச்சுக்கிறாரு. ஓப்பனிங் வர போயிட்டு பாலாண்ணா நீயே ஓப்பனிங் போய் ஆனா எதுவும் ஏறி விட்டுக்கிறீங்க? ஸ்பான்சர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அடடா பாலு, நான் என்ன சொல்றேன்னு தெரியலங்க. இவர்கிட்ட தான் ஒரு 6 வரும்னு பாக்குறோம். ஸ்கோர் விட்னான். ஸ்கோரா சாண்டி ஸ்கோர் கேட்டு சொல்லு. கிரவுண்டுல சீட்டா வருதுங்க. கிரவுண்டில் இருக்கும் அவா அவர்களின் நண்பன் தனா எங்க இருந்தாலும் கமிட்டியின் மேலே அருகே வரவும். ஃபர்ஸ்ட் மேட்ச் மேன் ஆஃப் த மேட்ச் ஸ்டார் கவாவா. தனா அவர்கள் எங்கிருந்து மேடைக்கு அருகில் வர வேண்டும். இது வந்து அலெக்ஸ் அவர்களின் கோரிக்கை. ஸ்டாரியாவா கோரிக்கையா நான் கோரிக்கை ஈர்க்கை 88 56 48. நான் தானே எங்கண்ணா இருக்கிறீங்க? கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வரணுமாண்ணா நீங்க? அணியின் எண்ணிக்கை 48. சீட்டை நிக்கிறீங்க பாருங்க. 5 ரூபா டோக்கன் போட்டு சீர்த்திய பாருங்க எல்லாரும். கேட்சை தவற விட்டார். பவுண்டரியை தடுத்து இல்லை. பவுண்டரி
ஒரு கேட்ச் எடுத்திருந்தாருன்னா ரோஹித் சர்மா மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். எனக்கு கேட்சை விட்டாரு. கேட்ச் தான் இது. தனது காலை தரையில் ஒட்டி வைத்துள்ளார் தருண். ஜெஸி வந்து ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிட்டுன்னு நினைக்கிறேன் பின்னாடி. டாய் மூட்டா டாய். அருமையாக போட்டுட்டு இருக்காருங்க ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங் அருமையா போட்டிருங்க. அருமையா இல்ல அதை சொருவே இல்லை எதுலையுமே. பாசமான சொல்லு பாசாவை. பந்து தனா அவர்கள் எங்க இருந்தாலும் மேடைக்கு அருகில் வரவும். இங்க மேடை போடவில்லை, டேபிள் தான் போட்டிருக்கு. அது நீங்க மேடையா நினைச்சு கொஞ்சம் கொஞ்சம் வரணும். எங்க இருந்தாலும் தனசேகர் அருகில் வர வேண்டும். நான் ஸ்டேஜ் கொஞ்சம் வாங்கினா கொஞ்சம் நான் உண்மையா வாங்கினா ஏன்னா உண்மையாக வாங்கினா கூப்பிடுறாங்கண்ணா. பவுண்டரி 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 பவுண்டரி. அஸ்தீப் என்னடா நீ ஒழுங்காக போட மாட்டேன் அஸ்தீப். நன்றி 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 நன்றி. கிரசட்டின் நட்சத்திர ஆட்டக்காரர் அஸ்தீப் என்னடா நீ. இவர் வந்து பிச்சுக்குள்ள வரும்போது யுவராஜ் மூஞ்ச பார்த்துட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நான். அவர் அப்படியே அச்சஸ் அப்படியே வர்றாப்புல. ஜாக் பதட்டமாயி பால் நல்ல பால்னால தான் மேட்ச் விளையாடுறீங்க நீங்க. எனக்கு தெரியாத நல்ல பால் நீ மொக்க பால் போடுவாங்க, பஞ்சரண பால் போடுவாங்க. பால் நல்லா இருந்தாலும் மேட்ச்சில் போடுறோம். மிஸ்டர் அண்ணாமலை சம்மரியா உங்களை எப்படி அவன் தோண்டு சன்ஸ்கிரீன் காலி ஆயிடுச்சாங்க. மிச்சம் மிச்சம் இந்த மாவட்டத்தை மூஞ்சில் பூசிட்டு வந்துடுறாங்க நல்லிருந்து. அடுத்ததாக மைதானத்தில் இறங்கியிருக்கிறார் கிரசன்டின் நட்சத்திரம். கிரசன்டின் நட்சத்திர வீரர், கிரசன்டிற்கு பெருமை சேர்த்தவர், கிக் பாக்ஸிங் கிங் மிஸ்டர் ஆபி. ஆபி ஆபி இஸ் ஆன் ஃபீல்ட். மீண்டும் ஒரு ஹர்ஷ்தீப் மேட்ச்ல எப்படி டெத் ஓவர் நல்லா போடுவாரோ அதே மாதிரி போட்டிருக்காருங்க ஹர்ஷ்தீப். ஆபி வந்திருக்காரு. ஹர்ஷ்தீப் பா ஸ்கோர்னாமா சாண்டி ஸ்கோர்னா. கொஞ்சம் ஃபாஸ்டாக ஃபீல்டிங் வாங்கடா ஜாக்கி. ஃபாஸ்டாக ஃபீல்டிங் 58 59 அடிக்கணும். ஏங்க சொல்லுவாங்க இந்த மேட்ச் இந்த ஒரு ஆஃபில் மட்டும் 11 எக்ஸ்ட்ராஸ் டார்கெட். அதாவது இந்த ஒரு ஆஃபில் டார்கா தனது அணிக்காக அருமையாக பந்து வீசிய அஜய் கிரண். மேட்ச் பாருங்கடா சரோ மேட்ச் பால். அண்ணாமலை கண்ணு கூட தெரியலப்பா. அடி அம்பர் பாலனி அம்பர் கோன் மாதிரி சுத்திருக்கிறான் சாண்டி. குட் அம்பர் சாண்டி. சன்ஸ்கிரீன் சூப்பரா இருக்கிறான். அடுத்த மேட்ச் பணியாளர் மூஞ்சன் இவன் அவனுக்கு
அண்ணாமலை என்ன அண்ணாமலை அப்படியே இப்போ சொன்ன பேசினே தானே சொல்கிற அண்ணாமலை எல்லாமே வாட்டர் பாட்டில் மாதிரி தாங்க அண்ணாமலை சஞ்சய் மிஸ்டர் மில்க் எங்கே இருக்காரு மிஸ்டர் மில்க் எங்கே இருந்தாலும் மேடைக்கு அருகில் வரும் மிஸ்டர் மில்க் ஆர்கனைசர் தொல்லை பண்ணுவாராடி ஒரு ஐக்கான வந்து நீங்க தான் பேசணும் ராகுல் சிக்பாடி நல்லா இரு மாடு சாணி போனா சதுரம் தெரியுமா தான் மூஞ்சி போ ரோட்ல இருந்த சாணி சிரிச்சுனுக்கிறேன் நீ டேய் சிரிக்கிறியா சிரி நல்லா சிரிடா மாட்டுப்பலா சிரி ஏய் நீ என்ன கைட்டுனே வீட்டுக்கு போறேன்னுக்கிற நீங்க ஏய் வாடா கடைக்கு போலாம் சாப்பிட வா மைக் வச்சுட்டு போடா சாவலா என்ன சாவல் கீழே நீ பார்த்துக்கிறாது ஏஞ்சி போவீங்க ஒரே டீமா மாயா சக்திப்பா மாயா சக்தியா நான் மாயா சக்தி கீயா சக்தின்னுக்கிறேன் 59 நீ தான் ஜெயிப்பீங்க இந்த மேட்ச் யார் ஜெயிப்பா கரெக்டாக சொல்கிறவருக்கு ஆல்வின் அலெக்ஸ் ரூபாய் 1000 பரிசு தொகை கொடுப்பார் மேட்ச் யார் ஜெயிக்கிறான்னு கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கமிட்டி சைட்லேருந்து 1000 ரூபாய் இது உண்மை சரவணா டீம்னு ஒன்றுமே இல்லைங்க டீம் பேர் கரெக்டாக சொல்லணும் உண்மை நினைச்சே கிடையாது அவங்க டீம் பேர் 25 மினிட்ஸ் 25 சொன்னதான் வேகமாக ஆகும் 35 நீ எங்க போற நாங்கெல்லாம் போடுவோம்ப்பா இங்கேருந்து யார் அவங்க டவுட் போடுவாங்களா ஃபீல்டர் சொல்ல போடுங்க சுதேவ் லெவன்ஸ் பேட்டிங் வந்தாங்க மகிழ் பேர் வைத்து எல்லாரும் அனைவரையும் அழை வைத்த யுவராஜ் ஃபீல்டிங் போங்க AK Zomato in upgraded jersey AK mala ஸ்ட்ரைக்கில் யாரு நான் ஸ்ட்ரைக்கில் யாரு அண்ணாமலை என்ன கருகிரி வெட்ட போற க்ளவுஸ் கிஸ்லாம் போட்டுக்கிற கை கிளவுஸ் மாமா சாவிட்டா வாசி நம்ம சட்டி மோலத்த அண்ணாமலை க்ளவுஸ் போட்டாப்ல வாசிப்பாப்ல தபலா டமால் டிமில் என்ன பண்ணுகிறேன் மூச்சு விட்டுக்கிறேன் மைக்கேல் கூடி டேய் ஏய் மலா டேய் அண்ணாமலை ஸ்ட்ரைக்கர் அண்ணாமலை நான் அண்ணாமலை பொண்ணுங்கன்னு வந்துக்குதா கை ஃபுல்லாக க்ளவுஸ் போட்டு சுற்றினுக்கிறேன் அண்ணாமலை மேட்சை முடிச்சுட்டு அப்படியே லடாக் போறாரு ரெடி ஆகிறாருக்கு தான் க்ளவுஸ்லாம் போட்டுன்னு எக்ஸல்ல போறாப்புல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சேஷனும் அண்ணாமலையும் போறாங்க சாரி சர்வான் அண்ட் எம் அண்ணாமலை எம் ஃபார் மாவு எம் அண்ணாமலை எம் ஃபார் மாவு அண்ணாமலை சர்வான் போட்டு தள்ளுவேன் எதையும் சுத்தி இருக்கிறாரு இப்படி போட்டது ஒரு ஃபுல் டாஸ் போட்டு பரமோங்களா வெறுப்பாகுது இவனை எடுக்காமே வந்துடலாம் போல டீம்ல இவனை ஜூவன்டஸ் ஜெர்சி வேற போட்டுனுங்கிறான் ஏய் உங்க 12th மேனுங்க இங்க வந்து வரணும் 12th மேன் தான் போஸ்ட் கொடுத்துனுங்கிறாங்க இப்படியாடா ஸ்டார்ட் பண்ணுங்க
ஸ்டார்ட் பண்ணுங்க பேட்ஸ்மேன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்க பாலை பார்த்தானே போனீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. அபிஷேக் ஏ சரோ ஹாரா சரோ ஹாரா சரோ பாலானா தயவு செய்து அந்த வெளியே நிற்கிறீங்க. மகிழ பாலானா வெளியே நிற்கும். 12th man மிஸ்டர் ப்ரூஸ் 12th man வர சொல்லுங்க. யாருன்னா போர் வச்சா வாங்க டான்ஸ் ஆடுங்க. முதல் பந்து அகல பந்து. ஃபர்ஸ்ட் பால் டைம் 10 நிமிஷம். ரிவர்ஸ் முயற்சிங்க. லேட்டா விளையாட்டு நாங்க உட்காந்துக்கிறோம். பிளேயர்ஸ் மட்டும் தான் தண்ணி. இங்க பிளேயர்ஸ் மட்டும் தான் தண்ணி. சிறப்பான ஒரு பிளானிங் கமிட்டி சைட்லேருந்து கேமரா உட்காந்து தண்ணி கொடுங்கப்பா. பிரதீப் மட்டும் கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுக்கவே இல்லை அவனுக்கு. எது தண்ணி நான் சொல்கிறேன். சிறப்பான ஒரு பந்து வச்சு அகலப்பந்து. நன்றி நடுவர். ஒயிட் பால். டாஸ் தலை எனக்கு கேட்க தலை. நீ வேறு மிமிக்ரிலாம் பண்ணுவீங்க. மொட்டராஜன் வயசுல எடுக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. நீ சாப்பிட்டுங்க. மழை கிட்ட இருக்கு. அருமையான சாப்பிட்டுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் மூஞ்சில போட்டுக்கிற மாவு தான். புளிச்ச மாவு. ஸ்வீப் ஷாட். இன்விசிபிள் 11 ஃபால்கன்ஸ் டாஸ் போடுவாங்க. கேப்டன்ஸ் இன்விசிபிள் 11 ஃபால்கன் 11 இன்விசிபிள் 11 கேப்டன் ஃபால்கன் 11 கேப்டன் டாஸ் போட வாங்க. ஜொமேட்டோ கொஞ்சம் வாங்க டாஸ் போட. சிறப்பான ஒரு பண்ணி வச்சுங்க. அருமையான முயற்சிங்க. முறையிடாருங்க போட்டு. அருவா அருமையான பந்து. அபி ஐகான் அபி. வாய்ப்பா நின்றுச்சுங்க. அம்பையர்ஸ் கொஞ்சம் பாருங்க. செக் பண்ணி சேவ். நல்ல ಒತ್ತು ಮರಕತನ ಬತ್ತಲಿ ಏರತನ ಒತ್ತು ಬರುತ್ತಿನ ಮಾತನೆ ಇರು ಮಾತರು ಮರಕತನ ಏ ಮತ್ತೆ ಕಮೆಂಟ್ರಿ ನಮ್ಮ ಬೆಂಗಳೂರು ಕಮೆಂಟ್ರಿ ఒక్క ఓవర్తన 7 మాత్రమే స్కోర్ 7 రన్ను 12 after 1 overs team scores 12 runs. ఒక్క ఓవర్తన మొదటి ఓవర్తన 12 రన్నులు ನಾವು ಮಾಡಿದ್ರ ಗೋರ ಗೊತ್ತಿನ ಮೊದಲ ಜಂಡ ಎಕ್ಕರವತ್ತಿಲ್ಲ ಮಾತನಿ ಮಣ್ಣಿ ಕೇವಲ 12 ಓಟಗಳು ಮಣ್ಣಿನ ಮಾಡ್ತೀನಿ ತಮಿಳ್ನಾಡು ಕರುತ್ತಾ ಅಣ್ಣ ಮಾಡಿರಿ
கேவல 16 ஓட்டுகளே. ஓய்டா. தேங்க்ஸ். நன்றி நடுவரே. அம்பேர் தேங்க்ஸ் மட்டும் பாலே போடாம 2 ரன் போட்டிருக்காரு. வினோத் வினோத் டாட் பால். டாட் பால் பாதி பைஸ்ல ஒரு ரன்னு. ஏய் விஜய் என்னடா லேடி மாடல் மாதிரி டைட்டா போட்டுக்கிற. சாகர் சிறப்பான ஒரு பந்து வச்சுங்க. அருமையா போட்டு இருக்காருங்க. சாகர் பந்து வைடு போட்டாலும் அடுத்து 2 பந்து சூப்பரா போட்டுருக்காரு. சாகர் பண்டாரி மலை. சிறப்பான ஒரு ஷாட்டுங்க. அடிச்சிருக்காருங்க ரிவர்ஸ்ல. 2 ரன்கள் மட்டுமே. சாகர் 11 எக்ஸ்ட்ராஸ். 40 ரன் தான். இவங்க 11 எக்ஸ்ட்ராஸ் போட்டுருவோம். இந்த மேட்சுக்காக ஆல்வின் அலெக்ஸ் பெங்களூர்ல இருந்து கமெண்டேட்டர் கூட்டு வந்திருக்காரு. இன்னொரு 10 நிமிஷம் வந்துடுவாரு அவரு. பிரீமியர் நீங்களாலே அண்ணன் தான். நடுவரே கொஞ்சம் சீக்கிரமா போடுங்க. மேட்ச் ஸ்டாப் பண்ணாதீங்க. அம்பையர்ஸ் மேட்ச் ஸ்டாப் பண்ணாதீங்க. போடுங்க. ஹலோ மோட்டோ. ஹலோ மோட்டோ. மத்திய சாகர் பண்டாரு 8 மரகத்திலே ஜம்போ 4 ஓடுறது. 4 ஓடுறது. ஒக்க மரகத்திலே ஒக்க சடு வந்தனா. 4 ஓடுறது. அண்ணாமலை ஓ பேர் ஓட்டிருக்கது மட்டுமே. அப்படிதான் இருக்கும். ஜம்போ பேடப்பா இது. பேடு இது ಏನಿದ್ರೆ ಅಣ್ಣಾಮಲೈಲು ಬೇಡ ಕಾರಬತ್ತೆ ಗೊತ್ತನಿಲ್ಲ ಆಗ್ತ ಬಾಗಲೆಂದಿಲು ಒಕ್ಕ ಬಾಲ ಬಯತೀನಿ ಚೆನ್ನೈ ಪಸಂಗ ಓವರತ್ತಿನ ಮಾಚ ಚೆನ್ನೈ ಟೀಮ್ ಇರುತ್ತನ ಫೇವರೆಟ್ ಬ್ಯಾಟ್ಸ್ಮನ್ ಇರುತ್ತಾನೆ ಅಣ್ಣಾಮಲೈಲು ಅಣ್ಣಾಮಲಗಾರು ಮತ್ತೆ ಸ್ವೀಪ್ ಶಾಟ್ ಜಂಡು ಅಣ್ಣಾಮಲೆ ಮತ್ತೆ ಬಾಂಡ್ರಿ next over Bharat Raina. Bharat Raina Jackie அடுத்தபடியாக தனது அணியின் ஐகான் நட்சத்திர ஆட்டக்காரர் பரத் ரெய்னா ரெய்னோ
#3 ஜெசி நம்பர் #3 பரத் ரெய்னா பிஆர். சிறப்பான ஒரு பங்கு வச்சுங்க பரத் ரெய்னா கிட்ட இருந்து. அதுதான் ஒரு ரன்கள் மட்டுமே, ஜஸ்ட் 1 ரன்ஸ். பரத் ஒரு அருமையான அடி. 4ஆக மாறுமா, பவுண்டரியாக மாறுமா? பவுண்டரியா 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 ஓடு 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 ஓடு. மாடு வெற்றி பெற்றது 3 ஓட்டங்கள் மட்டுமே. அருமையாக ஆடி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை. கமிட்டி மெம்பர்ஸ் டிஃபன் வந்திருக்கு, எங்க இருந்தாலும் வந்து சாப்பிடுங்க. ஒன்லி கமிட்டி மெம்பர்ஸ் மட்டும் வாங்க, கிரவுண்ட்ல இருக்க எல்லாரும் வந்துடாதீங்க. கமிட்டி மெம்பர்ஸ் மட்டும் வாங்க, சாப்பிடலாம். 4 இட்லி 2 வடை. அருமையான பந்து வீச்சு ரெய்னா, அருமையாக போட்டு கொண்டிருக்கிறார் அணிக்கான ரெய்னா அவர்கள். பரத் ரெய்னா ಸೂಪರ್ ಓವರ್ ಕಳವಾರ ರವಸ ಕಡ್ಪಾಡಿಯಲ್ಲಿ வைட் ஒரு பந்து, ஆனா வைட் பால் சாண்டி அகலப்பு. நன்றி நடுவர். நடுவரே, நடுவில் நிற்கும் நடுவரே. கீப்பர் கொஞ்சம் அகல் கொடுங்க, விக்கெட் எடுத்துக்கலாம். 1 ஓட்டங்கள் மட்டுமே. சஞ்சய், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சஞ்சய், எனக்கு ஒரு சின்ன டவுட், கிளியர் பண்றீங்களா? ஏங்க உங்களை தான் கேட்குறேன் சஞ்சய், டவுட் ஒன்று கிளியர் பண்றீங்களா? சின்ன ஒரு டவுட் இருக்கு, கிளியர் பண்றீங்களா? எனக்கு சொல்லுங்க. அதாவது அம்பையர் நடுவில் நிற்கிறதுனால ஒரு நடுவர் பேர் வந்துச்சா இல்லை எப்படி? ஒரு அருமையாக மாறுமா? 4ஆக மாறுமா? 1 2ஆக மாறிவிட்டு 2 3ஆக மாறுமா? ಎಸ್ಟಾರ್ ಭಾಗದಲ್ಲಿ 6 ಎಸೆತ 5 ಓಟದ ಅವಶ್ಯಕತೆ. ஸ்கோர் அம்பையர் ஸ்கோர் 35. ஸ்கோர் சொல்லுங்க அம்பையர்ஸ். 3 ஓவர் முடியல அணியின் எண்ணிக்கை 35. 35. நன்றி. இன்னும் 4வது ஓவரை வீச வந்திருக்கிறார் அணிக்காக நம்பிக்கை பந்து வீச்சாளர் சபரிநாதன். இவர் ஒரு மிஸ்டேக் போலருங்க. சபரி எப்படி போறான்னு பார்க்கலாம். நல்லா போடுவாரா? சபரிநாதன் சிறந்த முறையில் வீசப்பட்ட பந்து, அருமையான பந்து, டாட் பால். சபரி தனது அணிக்காக அருமையாக பந்து வச்சுக் கொண்டிருக்கிறார். அருமையாக பந்து வச்சுக் கொண்டிருக்கிறார் சபரி. மேட்ச் மாத்துறாருங்க சபரிநாதன், செமையா போட்டிருக்காருங்க 2 பால். த்ரோ முத்து வந்து கொண்டிருக்கிறார். த்ரோ முத்து. இந்த ஓவர் ஒரு கம்பேக் ஓவராக மாறுமா அல்லது பேட்டிங் அணி சார்ந்த ஓவராக மாறுமா? ஹலோ
அருமையான அடிங்க. சரவத்தன அடிக்காக அருமையான அடித்தார். 6 ஓட்டங்கள். சிறப்பான ஒரு அடிங்க. 6 சரவணா. நல்ல ஒரு ஷாட்டுங்க. அருமையான அடிங்க. எக்ஸ்ட்ராடினரி ஸ்டார். லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி வச்சிருங்க. அருமையான அடி. தன் வேலைக்காக அருமையாக ஆடி கொண்டிருக்கிறார் சரவணா. ஆட்ட நாயகன் சரவணன். சிறப்பான ஒரு ஷாட்டுங்க. ஹேட்ரிக் 6 அடிப்பாரா? கிருஷ்ணன் மைந்தன் சரோ. அருமையான ஒரு அடி. அடினா அடி ஒரு இடி. எல்லை பிரதீப் எங்கிருந்தாலும் மேலே ஏறி வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லை பிரதீப். செக்